Hi students, welcome to Future Vision NEET Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டில 1 dimension and 2 dimension மோஷன்ல இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டும் சேர்த்து ஒரே நாள்ல பார்த்துடலாம். 1 dimensionங்கிறது ஒண்ணும் இல்ல, நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல பார்த்தோம்ல ஒரு கோட்ல ஒரே ஒரு நேர்கோட்டில் நடக்கிற அந்த ஒரு இயக்கத்தை பத்தி படிக்கிறது. 2 dimensionங்கிறது நம்ம ஒரு தளத்துல ஒரு பிளேன்ல நடக்கிற அந்த ஒரு இதை பத்தி படிக்கிறது. ஓகேங்களா, அதோட மோஷனை பத்தி நம்ம படிக்கிறது. இப்போ இதுல ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, வெலாசிட்டியை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். எப்படின்னா ஒரு பொருளோட வெலாசிட்டியை இன்னொரு பொருளோட வெலாசிட்டியோட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பொருள்ல இருந்து பார்க்கும்போது அந்த பொருள் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கார் வந்து சேம் டைரக்ஷன்ல வந்து டிராவல் ஆகுது. ஒரு கார் வந்து 10 km/hலையும் இன்னொரு கார் வந்து 220 km/hலையும் வந்து டிராவல் ஆகுது. அப்படி டிராவல் ஆகும்போது ஒரு கார்ல இருந்து இன்னொரு காரை பார்க்கும்போது 2 காருக்கும் நடுவில் இருக்க அந்த ஸ்பீடோட டிஃபரன்ஸ் எப்படி நமக்கு தெரியும்? 10 தான் தெரியும். ஏன்னா ஒன்று 10ல் இருக்கு, இன்னொன்று 20ல் இருக்கு, சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ அந்த 10 km/h அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் என்னது ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதை வந்து சம்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி கான்செப்ட்ல கேட்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 1 dimension மோஷன்ல ஒரு பரிமாண இயக்கத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா பிங்கிற ஒரு பொருள்ல இருந்து, ஓகேங்களா, பிங்கிற ஒரு பொருள்ல இருந்து ஏவை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, பிங்கிற ஒரு இடத்துல இருந்து, அதாவது பிங்கிறது ஒரு கார்னு வச்சுக்கலாம், ஏங்கிறது இன்னொரு கார்னு வச்சுக்கலாம். பிங்கிற கார்ல இருந்து ஏ காரை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் அதுக்கு மீனிங். வெலாசிட்டி ஆஃப் ஏ நம்ம கண்டுபிடிக்க போறது ஏவோட வெலாசிட்டி எங்க இருந்து பார்க்கும்போது பில இருந்து பார்க்கும்போது, அதுதான் அதுக்கு மீனிங். அதை நம்ம எப்படி எழுதலாம்னா டினோட் பண்ணலாம்னா VABன்னு டினோட் பண்ணலாம். என்னன்னு VABன்னு டினோட் பண்ணலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஜஸ்ட் VA minus VB, velocity of A minus velocity of B, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இதோட வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம், ஏங்கிற பார்ட்டிகளோட வெலாசிட்டி கண்டுபிடிக்க போறோம் எங்க இருந்து பில இருந்து. அப்படின்னா அதோட வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? ரிலேட்டிவ் வெலாசிட்டியை VAB equal to VA minus VB. நெக்ஸ்ட் இதே ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா ஒருவேளை வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெலாசிட்டி ஆஃப் B தான். ஓகேங்களா, எங்க இருந்து பார்த்து ஏங்கிற ஒரு பொருளோட இடத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அதை நம்ம எப்படி நோட் பண்ணலாம்னா VBA. அப்ப அதுக்கான ஃபார்முலா எப்படி வரும்? முன்ன எழுதின மாதிரியே VBA equal to VB minus VA. எந்த லெட்டர் முதல்ல இருக்கோ அதை வந்து முதல்ல போட்டுங்க, செகண்ட் லெட்டர் வந்து செகண்ட்ல இருக்க மாதிரி போட்டுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒருவேளை இந்த 2 பொருளும் சேம் டைரக்ஷன்ல வந்து டிராவல் ஆகாம ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல டிராவல் ஆனிச்சுன்னா அவங்களோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி மாறும் அப்படின்னு பாக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஒரு ரோடு, ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கு, அதுல வந்து நார்த் சவுத் இருக்க ரோடுன்னு வச்சுக்கலாம். அதுல வந்து நார்த் சைடு ஒரு கார் போகுது, இன்னொரு கார் வந்து சவுத் சைடு போகுது. அப்ப வந்து ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகிற மாதிரி கணக்கா. அப்ப கன்ஃபார்ம் வந்து இது வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி இப்போ ஒரே டைரக்ஷன்ல போறது, இது வந்து ஒரே மாதிரி இருக்காது, ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா, அப்ப if A and B are moving in opposite directions, ரெண்டும் வெவ்வேறு திசையில போனுச்சுன்னா அதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா VAB. நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B தான் கண்டுபிடிக்க போறோம். அதே தான் VA minus VB தான். பட் ஒரு பொருள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுனால ஆப்போசிட் டைரக்ஷன் நம்ம வந்து VAல இருந்து கன்சிடர் பண்ணி பார்க்கறோம்னா எது வந்து நம்மளை விட்டு தூரமா போகுதோ அதோட வேல்யூ வந்து மைனஸ்ல எடுத்துக்கும். ஓகேங்களா, அங்க வந்து ஒரே டைரக்ஷனால பிளஸ், இங்க ஆப்போசிட் டைரக்ஷனால மைனஸ். கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணணும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்னா 2 வெலாசிட்டியும் பிளஸ் பண்ணணும், ஒரே டைரக்ஷனா 2 வெலாசிட்டியும் மைனஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து கான்செப்டா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு பஸ் வந்து உங்களை நோக்கி வருது, நீங்களும் பஸ்ல டிராவல் ஆகுறீங்க, அந்த பஸ்ஸும் உங்களை நோக்கி டிராவல் ஆகுது, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தானே. அப்போ வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஒரு 20 km ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த பஸ்ல இருந்து ஒரு 20 km ஸ்பீட்ல வருது. பட் நம்ம கண்ணுக்கு அது எப்படி அப்பியர் ஆகும்னா அது 40 km ஸ்பீட்ல வந்து நம்மளை நோக்கி வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம 20ல வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கோம், அந்த பஸ் வந்து நம்மளை நோக்கி 20ல வந்துட்டு இருக்கோம். அப்ப ரெண்டும் சேர்ந்து 40 km ஸ்பீட்ல வந்து நம்ம கண்ணுக்கு அப்பியர் ஆகும். அதுதான் அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஓகேங்களா, சேம் அதே மாதிரி VBAனா VB minus VA. ஓகேங்களா, VB minus of minus VA, ஏன்னா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும், ஜஸ்ட் VB பிளஸ் VA அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சேம் டைரக்ஷன்னா வந்து மைனஸ் பண்ணிடுங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்னா வந்து வேல்யூ வந்து 2 வெலாசிட்டியும் பிளஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா,
இதை பேஸ் பண்ணி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் ஏங்கிற ஒரு பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க 15 மீட்டர் per second. வெலாசிட்டி ஆஃப் பி 20 மீட்டர் per second. மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபைண்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஓகேங்களா? எதோட இதை கண்டுபிடிக்கணும்? பிங்கிற பொருளோட வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும். எதை பொறுத்து? ஏவை பொறுத்து. அப்போ ஃபார்முலா எப்படி வரும்? விபி மைனஸ் விஏ. சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனான ஒரு டைம் மென்ஷன் கொஷினை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இங்கே ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் ஆஃப் விஏன்னு அப்ளை பண்ணுவோம். அப்போ நடுவில் ப்ளஸ் ஆகிடும். அப்போ விபியோட வேல்யூ 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 35 மீட்டர் per second. அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சிம்பிளாக தான் இருக்கும். ஒன் டைமென்ஷன் மோஷனில் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டஃபாலாம் இருக்காது. ஓகேங்களா? இந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 2 டைமென்ஷன். இரு பரிமாணத்தில் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு நம்ம இரு பரிமாணம்னா என்ன? 2 டைரக்ஷன். இப்போ எக்ஸ் டைரக்ஷன், இது ஒய் டைரக்ஷன். நம்ம வந்து எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கோம், இன்னொரு பொருள் ஒய் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு அந்த பொருள் எப்படி தெரியும், இல்லை அந்த பொருளுக்கு நம்ம எப்படி தெரியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறது என்னது? ரிலேட்டிவ் வெலாசிட்டி இன் 2 டைமென்ஷனில். ஃபர்ஸ்ட் அதில் டைரக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க அந்த ஆங்கிளை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, டைரக்ஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது வந்து நமக்கு தெரிஞ்ச கிராஃப் தான். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? இதை ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத், இந்த மாதிரி 4 டைரக்ஷன் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஒரு வேளை வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 37 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அந்த கிராஃபில், அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும்போதும் அந்த கிராஃபில் அது எந்த இடத்துல வரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடம் வந்து நார்த் ஆஃப் ஈஸ்ட் ரெண்டுக்கும் நடுவில், நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் தான் நார்த் ஆஃப் ஈஸ்ட் வரும்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? நார்த் ஆஃப் ஈஸ்ட் நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில். பட் 2 இடத்துல வந்து அது ஆங்கிள் மேக் பண்ணுது. ஒய் ஆக்சிஸோட ஒரு ஆங்கிளை மேக் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸோட ஒரு ஆங்கிளை மேக் பண்ணுது. அப்போ இதில் எந்த இடத்துல அந்த நார்த் ஆஃப் ஈஸ்ட் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். முதல்ல நார்த் ஆஃப் ஈஸ்ட், அந்த ஆஃப்க்கு அப்புறம் இருக்கிறது தான் அந்த இடத்துல வந்து அது வந்து போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த ஆங்கிள் மேக் பண்ணுறது வந்து ஈஸ்டோட ஜாயிண்ட் ஆகுது. ஆஃப் ஈஸ்ட்னா ஈஸ்டோட அந்த ஆங்கிளை வந்து மேக் பண்ணுது அப்படிங்கிறது மீனிங். அப்போ 37 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட்னா இந்த ஆங்கிள். ஓகேங்களா? அப்போ மீதி இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ வரும்? ஒரு 53 வருங்களா? மொத்தம் 90 டிகிரி. அப்போ 37 போக மீதி 53 டிகிரி. அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 53 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். 53 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த் அப்படின்னு சொல்லலாம். அது ஒருவேளை இது ஜஸ்ட் இந்த மாதிரி மேக் பண்ணிருந்துச்சுன்னா ஆங்கிள் 37 டிகிரி இந்த இடத்துல மேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? 37 டிகிரி இங்கே மேக் பண்ணியிருக்கு. அப்போ அதுக்கு பேர் என்னன்னா 37 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். ஈஸ்ட் ஆஃப் நார்த், நார்த்துக்கு பக்கத்தில். ஓகேங்களா? நார்த்தில் இருந்து 37 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இந்த மீதி இருக்கிறது எவ்வளோ இருக்கும்? 53 டிகிரியும் இருக்கும். அதுக்கு பேர் என்னது? 53 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஆஃப் ஈஸ்ட் ஆஃப் நார்த் இந்த மாதிரி வர்றதை வச்சு நீங்கள் வந்து இதை எந்த இடத்துல அந்த ஆங்கிளை மேக் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஆங்கிளை வச்சு நம்ம சைன் காஸ் பிரிக்கும் போது நமக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லைனாலும் வந்து சம்ஸ் அப்படியே தப்பாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு 2 சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எ மேன் மூவ்ஸ் இன் த நார்த் டைரக்ஷன். எ மேன் மூவ்ஸ் இன் நார்த் டைரக்ஷன். ஓகேங்களா? இதுதான் நார்த் டைரக்ஷன். எ மேன் மூவ்ஸ் இன் நார்த் டைரக்ஷன் வித் எ ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் per second. ஓகேங்களா? 10 மீட்டர் per second. நெக்ஸ்ட், எ மேன் பி, இது வந்து ஏ. எ மேன் பி மூவ்ஸ் இன் 30 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். நார்த் ஆஃப் ஈஸ்ட், இது நார்த்து, இது ஈஸ்ட். 37 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. நார்த் ஆஃப் ஈஸ்ட், அப்போ எங்கே வரும்? நார்த் ஆஃப் ஈஸ்ட். இதுதான் எது? பிங்கிற பொருள், அது வந்து பிங்கிற மனிதன். அப்போ அது ஸ்பீட் என்னது? 10 மீட்டர் per second தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இந்த ஆங்கிள் என்னது? 37 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அப்போ விபி மைனஸ் விஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இது 2 டைமென்ஷனில் இருக்குது.
ஓகேங்களா. 1 டைமென்ஷன் மாதிரி தான் ஃபார்முலா, பட் இது 2 டைமென்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம வெக்டர்ஸில் மென்ஷன் பண்ணணும். வெலாசிட்டி ஆஃப் ஏவை நம்ம இந்த இடத்துல எப்படி எழுதலாம்னா, இது ஜஸ்ட் என்னது ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் இருக்க அந்த கோஆர்டினேட் என்னது, ஜே வெக்டர், ஜே கேப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ 0 ஐ கேப், ஐயில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் பர்பண்டிகுலராக இருக்குது, ப்ளஸ் 10 ஜே கேப். ஓகேங்களா, இதுதான் ஏ வெக்டர், அதாவது வெலாசிட்டி ஆஃப் ஏ கோஆர்டினேட்டில் எழுதும்போது. வெலாசிட்டி ஆஃப் பிங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அந்த ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். இப்போ இந்த ஆங்கிள் 30 டிகிரி, அப்போ இந்த சைடு என்னது ஆப்போசிட் சைடா, ஆப்போசிட்னா சைன் வரும், ஜஸ்ட் இதுக்கு பேரலாக இருக்கணும். நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், 10 sin 30 எழுதிக்கலாம். அப்போ இது 10னா இது என்னதான் இருக்கும், இது ஆப்போசிட்னா இதுதான் அட்ஜசன்ட், அப்போ அடுத்துள்ள பக்கம் இதுதான் அப்படிங்கும் போது இது வந்து காஸ் ஆகிடும். அப்போ 10 cos 30 டிகிரி, அங்கே 30 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 30 டிகிரி கொஷனில். அப்போ 10 cos 30 டிகிரி. அப்போ இது வந்து என்னது ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ், அப்போ ப்ளஸ் ஜே கேப். ஓகேங்களா, ப்ளஸ் ஐ கேப்பு ப்ளஸ் ஜே கேப். ஜஸ்ட் இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா என்னென்னு வரும், 10 cos 30 ஐ கேப் ப்ளஸ் 10 sin 30 ஜே கேப். இல்லை ஏதாவது டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு வி, நமக்கு இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், விஏவும் கண்டுபிடிச்சிட்டோம், விபியும் கண்டுபிடிச்சோம். ஜஸ்ட் ஃபார்முலாவை நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா பிஏ, ஓகேங்களா, பிபிங்கிறது என்ன வந்துச்சு நமக்கு, 10 cos 30 ஐ கேப் ப்ளஸ் 10 sin 30 ஜே கேப் மைனஸ் பிபிங்களா 0 ஐ கேப் மைனஸ் ப்ளஸ் 10 ஜே கேப். ஓகேங்களா, இப்போ நமக்கு sin 30 cos 30 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி அதை ஜஸ்ட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 10 cos 30 வேல்யூ என்ன வரும், ஒரு 0, 1/2, 1/√2, √3/2. ஓகேங்களா, √3/2 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். 10j மைனஸ் இங்கே 0 இருக்கிறனால ஜஸ்ட் சால்வ் பண்ணாமல் அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், ஏன்னா 0வில் மைனஸ் பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். பட் 10 sin 30 மைனஸ் 10 ஜே கேப்பா, அப்போ அதுக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் 10/2 மைனஸ் 10 கிடைக்குங்களா. ஓகேங்களா, மைனஸ் 10 ஜே கேப், இங்கே கேப்பில் ஜே கேப்பில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து 5னு கிடைக்கும் நமக்கு ஆன்சர். அப்போ 5 ஜே கேப்பு, இங்கே மைனஸ் 10 ஜே கேப், அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஐ கேப் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 5√2 ப்ளஸ் மைனஸ் வரும், ஏன்னா ப்ளஸ் 5 மைனஸ் 10, அப்போ மைனஸ் 5 ஜே கேப், இங்கே ஐ கேப். ஒருவேளை அவங்க இதுலேயே விட்டுருந்தாங்கன்னா இதுதான் அவங்களோட ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, 5√2 ஐ கேப் மைனஸ் 5 ஜே கேப். இதே அவங்களோட மேக்னிடியூட், வெலாசிட்டியோட மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் இதுக்கு நம்ம மாடுலஸ் எடுக்கணும். மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன வரும், இதுக்கு ஜஸ்ட் மாடுலஸ் எடுக்கிறதுனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட்குள்ளே அதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா, 5√2 the whole square plus minus 5 whole square. ஓகேங்களா, அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, √3 இல்லை, ஓகே, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 இன்ட்டு √3 ஸ்கொயர் பண்ணால் 3 ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இது ரூட்டுக்குள்ள. அப்போ 25 × 3 75, 75 + 25 100ன்னு கிடைக்கும். 100க்கு ரூட் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், பிபிஏ ஈக்குவல் டு 10, அதுதான் நமக்கு வந்து ரிசல்டன்ட். ஓகேங்களா, 10 m/s. இப்படி தான் வந்து நம்ம சம்மை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. செகண்ட் இதில் நம்ம இப்போ ஒரு மெத்தட் பார்த்தோம், இதுக்கப்புறம் ரெயின்மேன், ரிவர் கிராசிங், இந்த மாதிரி 2 இருக்குது. ஓகேங்களா, அதில் ரெயின்மேன் ப்ராப்ளம் எப்படி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். ரெயின் ஃபால்ஸ் வெர்டிக்கலி டவுன்வர்டு, ரெயின் ஃபால்ஸ் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ், அப்போ ரெயினோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. ஓகேங்களா, டவுன்வர்ட்ஸ் அட் எ ரேட் ஆஃப் 3 km/h. இது வந்து ரெயினுக்கு. ஓகேங்களா, வெலாசிட்டி ஆஃப் ரெயின். எ மேன் வால்கிங் டியூ வெஸ்ட், வெஸ்ட்னா இந்த டைரக்ஷனுங்களா, அப்போ டியூ வெஸ்ட் 4 km, ஸ்பீட் என்னது 4 km/h. opens this umbrella to protect himself from rain. ஜஸ்ட் ரெயின் வந்து வெர்டிக்கலாக கீழே வரும்போது ஜஸ்ட் அவர்
வெஸ்ட் சைடில் மூவ் ஆகுறாரு. அப்போ கன்ஃபார்ம் மலையிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக நனையாமல் இருக்கிறதுக்காக அம்பர்லா வந்து ஓப்பன் பண்ணும். அவரு எந்த டைரக்ஷனில் எந்த ஆங்கிளில் அதை ஓப்பன் பண்ணால் அவர் வந்து நனையாமல் இருப்பார் அப்படிங்கிறது தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த டைரக்ஷனில் போகுது. நமக்கு என்னது ரிசல்டன்ட். இப்போ 2 வெலாசிட்டி இருக்குது ஓகேங்களா, 2 வெலாசிட்டி இருக்குது. இந்த மாதிரி 2 வெக்டர், வெலாசிட்டிங்கிறது ஒரு வெக்டர் குவான்டிட்டி, 2 வெக்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ரிசல்டன்ட் எங்கே இருக்கும், அதோட சென்டரில் இருக்கும். அப்போ இந்த டைரக்ஷனில் தான் இருக்கும். இப்போ நமக்கு கேள்வி என்னன்னா, நம்ம இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுமா இல்லை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுமா அப்படிங்கிறது தான் கொஷின். இது வந்து இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நமக்கு தேவையான ஆங்கிள் இந்த ஆங்கிள் தான் ஓகேங்களா. இந்த ஆங்கிள் நமக்கு தேவையில்லை, இந்த ஆங்கிள் தான். அது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் இதை நான் வேறு மாதிரி ரீரைட் பண்ணுறேன். ஜஸ்ட் டயக்ராமு இந்த இதை வந்து நான் ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக போட்டால் ஜஸ்ட் மேக்னிடியூட் அதே தான் இருக்கும், டைரக்ஷன் மட்டும் மைனஸ் மாற்றிக்கணும் ஓகேங்களா. அது வந்து இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் அது எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒருவேளை அந்த மாதிரி கொஷினில் வந்து மைனஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, ஒருவேளை 3ன்னு இருந்தால் நம்ம -3ன்னு எடுத்துக்கணும். நம்ம டைரக்ஷனை மாற்றும் போது அதை -3ன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. அப்போ இந்த இடம் வந்து 3, இந்த இடம் வந்து 4. நமக்கு தேவையானது எது ஓகேங்களா. நமக்கு தேவையான ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஓகேங்களா. இந்த ஆங்கிள் தான் நமக்கு தேவையானதா கேட்டிருக்காங்க அவங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட் இப்படி தான் ஓப்பன் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அவங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க வித் வேர்ட்டிக்கலோட எந்த ஆங்கிளை வந்து அது மேக் பண்ணும் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. நமக்கு தேவையான ஆங்கிள் இது ஓகேங்களா. ஜஸ்ட்டு நான் அந்த ஆங்கிள் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், இந்த ஆங்கிள் வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த ஆங்கிள் முதல்ல கண்டுபிடிச்சிடுறேன். இதை வச்சு இதிலிருந்து 90ஆல் அதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு இந்த ஆங்கிள் கிடைச்சிடும் ஆமாவா. அப்போ இந்த ஆங்கிள் வந்து நான் தீட்டான்னு வச்சுக்கிட்டேன்னா நான் தீட்டா கண்டுபிடிக்க போகிறேன். இந்த சைடு என்னது நமக்கு ஆப்போசிட் என்னது இருக்குது 3, இது அட்ஜசன்ட் 4. நான் வந்து டேன் யூஸ் பண்ணுவேன். டேன் வந்து யூஸ் பண்ணலாம். டேன் தீட்டாவில் வந்து டேன் தீட்டா அப்ளை பண்ணோம்னா என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ 3/4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. டேன் தீட்டாவில் என்னன்னு கிடைக்குது, 3/4ன்னு கிடைக்குது. டேனில் எதோட வேல்யூ 3/4னா 37 டிகிரிக்கு தான் 3/4. அப்போ இந்த இடம் வந்து 37 டிகிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ மீதி இங்கே இருக்க போகிறது என்னது 53 டிகிரி. அப்போ ஆன்சர் என்ன வரும், 37 போக மீதி இருக்கிறது என்னது 53 டிகிரி. அப்போ 53 டிகிரி நம்ம இது வெஸ்ட் தான் ஓகேங்களா. நம்ம மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து வெஸ்ட் தான் வித் வெர்டிக்கல். அப்போ இதுதான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா. இதில் அந்த ஆங்கிள் வந்து 37 டிகிரி 53 டிகிரிக்கு வந்து 3, 4, 5 வச்சு எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, வேல்யூ 3/4 4/3 அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன். எப்பயுமே ஆப்போசிட் சைடு ஒரு ட்ரையாங்கிளில் சின்னதாக தான் இருக்கும், அதை விட கொஞ்சம் அட்ஜஸ்டன்ட் பெருசாக இருக்கும், அதை விட நமக்கு வந்து ஹைபடைனஸ் பெருசாக இருக்கும் ஓகேங்களா. எதிர்பக்கம் ரொம்ப சின்னதாக இருக்கும், அடுத்துள்ள பக்கம் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், கர்ணம் அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த ஆங்கிள் 37 டிகிரி அப்படின்னா ஜஸ்ட் இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். சைன் தீட்டா இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா சைன் 37 டிகிரி ஓகேங்களா. சைன் 37 டிகிரி என்ன நம்ம எழுதுவோம், ஆப்போசிட் பை ஹைபடைனஸ், எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ 3/5. இதே காஸ்க்கு எழுதணும்னா cos 37. அப்போ அடுத்துள்ள பக்கம் 4/5 ஓகேங்களா 37 டிகிரிக்கு. இதே நெக்ஸ்ட் 53 டிகிரி எழுதணும்னா சைன் 53 டிகிரி எவ்வளோ வரும் 4/5. ஜஸ்ட் இதுக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும். நெக்ஸ்ட்டு காஸ் 53 டிகிரி எவ்வளோ வரும் 3/5. நம்ம இப்போ இந்த சம்க்கு என்ன தேவைப்படுச்சு tan ஓகேங்களா. அப்போ டேன்க்கு எழுதும் போது tan 37 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா 3/4 tan 53 டிகிரி என்ன வரும் 4/3 ஓகேங்களா. tan 53 4/3 ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும், ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டாபிக் இதில் வந்து ரிவர் கிராசிங் 2 டைமென்ஷனில் லாஸ்ட் டாபிக் ஓகேங்களா. ரிவர் கிராசிங் ஒரு ஆற்றை வந்து கடக்கிறது, இதை பேஸ் பண்ணி நம்ம மனிதர்கள் வச்சும் இருக்கும், ஒரு போட் கடக்குது, இந்த மாதிரி வந்து சம்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கொடுத்துருந்தாலும் இதே கான்செப்ட் தான். கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி தான் அந்த கொஷின்ஸ் நம்ம வந்து அட்டன் பண்ணணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 2ஆக பிரிக்கலாம், ரிவர் கிராசிங்கை 2ஆக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஷார்ட்டஸ்ட் டைமில், அதாவது குறைந்தபட்ச நேரத்தில் அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நார்மலாக அவங்க கொஷினில் எதுவுமே சொல்லாமல் விட்டுருவாங்க, ஜஸ்ட் அந்த பக்கம் மூவ் ஆகுறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க ஓகேங்களா. ஷார்ட்டஸ்ட் டைம்னாலும் சரி, ஜஸ்ட் கொஷினில் வந்து மென்ஷன் பண்ணலை, ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிற ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணலனாலும் ஓகேங்களா.
இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நீந்துறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணலனாலும் நம்ம இதை தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எடுத்துக்கோம். ஓகேங்களா? என்ன பண்ணலன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு கொஷனில் வரக்கூடாது. அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் பாத்தா இருக்கணும் அப்படிங்கிற இந்த 2 வேர்டும் வரக்கூடாது. அது இல்லாமல் நார்மலாக எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம இந்த ஃபார்முலா தான், இந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி கொஷனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டயக்ராம் வரைகிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் சொல்லிடுறேன். ஷார்ட்டஸ்ட் டைம், இது வந்து ஒரு ரிவரோட 2 எண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 எண்டு, இது வந்து டோட்டல் லென்த். ஓகேங்களா? டோட்டல் அந்த ரிவரோட அகலம்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அதை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம இந்த எண்டில் இருந்து அதோட ஆப்போசிட் எண்டுக்கு மூவ் ஆகணும், நீந்தி போகணும். ஓகேங்களா? அப்போ போகும்போது ஜஸ்ட் நம்ம எப்படி போக நினைப்போம், இப்படி தான் போக நினைப்போம். அப்போ அது வந்து வெலாசிட்டி ஆஃப் மேன். நான் இங்கே போகிறேன்னா அது வந்து வெலாசிட்டி ஆஃப் மேன், விஎம், மனிதனோட திசை வேகம். ஓகேங்களா? பட் ரிவர் வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த டைரக்ஷனில் ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறதா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இருக்க அந்த வெலாசிட்டி என்னது, வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இந்த டைரக்ஷனில் இருக்கு. வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இந்த டைரக்ஷனில் இருக்கு. என்ன சொல்லணும் புரியுதா? வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இந்த டைரக்ஷனில் இருக்கு. அப்போ நம்ம எங்கே போய் சேருவோம், ஜஸ்ட் வெக்டரை அப்ளை பண்ணி நம்ம பார்த்தோம்னாலே ஒரு வெக்டர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு, அதோட கண்டினியூஸாக இன்னொரு வெக்டர் இருக்கு. அப்போ அதோட ரிசல்டன்ட் வெக்டர் எங்க இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்ல இருந்து இங்கேருந்து அந்த எண்டுக்கு போகும். ஆமாங்களா? அப்போ நம்ம போய் சேர வேண்டிய இடம் கன்ஃபார்ம் அந்த இடமா தான் இருக்கும். நம்ம போய் சேரக்கூடிய இடம் ரிசல்டன்ட் வந்து அங்கே தான் இருக்கும். அப்போ அதுதான் ரிசல்டன்ட் வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ரிவர்னால மேன் அந்த இடத்துக்கு போனது. இதை வந்து வெக்டர் மூலியமா சொன்னா உங்களுக்கு புரியல, ஜஸ்ட் சிம்பிளா சொல்றேன். நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிட்டு இருக்க ஒரு ஆற்றுல நான் நேராக நீந்தி போறேன்னா நம்ம நேராக போக முடியுமா என்ன? நம்மளோட வெலாசிட்டி இருக்கு, கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் நம்ம போவோம். நம்மள வந்து அந்த ரிவர் கொஞ்சம் ஒரு வெலாசிட்டியில தள்ளும். அப்போ புஷ் பண்ண நம்ம இப்படி போக நினைச்சது ஜஸ்ட் நம்ம இந்த ஆங்கிளில் போய் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போயிடும். அதுதான் அதுக்கான மீனிங். ஓகேங்களா? அப்போ விஎம்ங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மேன், விஆர்ங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ரிவர், விஎம்ஆர் அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர், அதாவது ரிசல்டன்ட். நமக்கு இந்த இடத்துல கிடைச்ச அந்த ஒரு ரிசல்டன்ட். இதை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்னா, முதல்ல ஸ்பீட் ஆஃப் மேன் கேட்பாங்க. ஸ்பீட் ஆஃப் மேன், வெலாசிட்டி ஆஃப் மேன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட் ஆஃப் மேன், அதாவது ரிசல்டன்ட். ஸ்பீட் ஆஃப் மேன் அந்த இடத்துல நம்ம ரிசல்டன்ட் எவ்வளோ வேகத்தில் போய் சேர்ந்தோம், நம்ம போக நினைச்சது நம்ம வந்து நம்மளா கொடுத்தது அந்த வெலாசிட்டி ஆஃப் மேனுங்கிறது. வெலாசிட்டி ஆஃப் ரிவர் நமக்கு கொடுத்தது. ரிசல்டன்ட் என்னது, நம்ம போய் சேர்ந்த இடம். ஓகேங்களா? அப்போ ரிசல்டன்ட் எடுக்கணும்னா ஒரு வெக்டருக்கு வந்து ரிசல்டன்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அதோட 2 வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுப்போம். அதுதானே? அப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் ஸ்கொயர் பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் ஸ்கொயர், அதுக்கு தான் அதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் டைம் பீரியட், எவ்வளோ நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துருப்போம் அப்படின்னா நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி தான் என்னது, டைம். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது இந்த இடத்துல வந்து வெலாசிட்டி டிஸ்டன்ஸ் ஆஃப் ரிவர் தான் நம்ம சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த டிஏ தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரிவரோட டிஸ்டன்ஸ் அவங்க கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் மேன் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த வெலாசிட்டி ஆஃப் மேன். ஓகேங்களா? சாரி, வெலாசிட்டி ஆஃப் மேனை நம்ம ஆக்சுவலாக நம்ம போக இருந்தால் அந்த வெலாசிட்டி. ஓகேங்களா? அந்த வெலாசிட்டி இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரிஃப்ட். ட்ரிஃப்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம போக நினைச்சது ஒரு இடம், நம்ம ஆறு வந்து நம்மள ஒரு பர்டிகுலர் தூரம் தள்ளி கொண்டு போய் விட்டுச்சு. அப்போ அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இருந்த அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட அந்த இடத்துக்கும் நம்ம போய் சேர்ந்த அந்த இடத்துக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு டிஸ்டன்ஸை தான் என்னன்னு சொல்லுவோம், ட்ரிஃப்ட்னு சொல்லுவோம். நம்மளை வந்து தள்ளி கொண்டு போய் விட்டுச்சு. அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ட்ரிஃப்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ரிவர். ரிவர்னால தான் அந்த ட்ரிஃப்ட் நடக்குது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க, ட்ரிஃப்ட் எதனால நடக்குது, வெலாசிட்டியால தான், வெலாசிட்டி ஆஃப் ரிவர்னால தான் நடக்குது. அப்போ வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இன்ட்டு டைம் நம்ம கண்டுபிடிச்சி, அந்த டைம் கண்டுபிடிச்சி. ஒருவேளை ட்ரிஃப்ட் கேட்டாங்கன்னா முதல்ல நம்ம டைமை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெலாசிட்டி ஆஃப் ரிவர் அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னன்னா ஷார்ட்டஸ்ட் பாத். கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஆப்போசிட் சைடுக்கு போகணும், நம்ம எந்த பாத்தில் போகிறோங்கிறது முக்கியம் இல்லை. ஓகேங்களா? அப்போ ஷார்ட்டஸ்ட் பாத்தில் போகணும், எவ்வளோ நேரம் எடுக்குதுங்கிறது முக்கியம் இல்லை, ஷார்ட்டஸ்ட் பாத்தில் போகணும். ஷார்ட்டஸ்ட் பாத் எப்பயுமே எப்படி தான் இருக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு நடுவில் இருக்க அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்மளோட ரிசல்டன்ட் எங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நம்மளோட ரிசல்டன்ட் இருக்கணும். அப்போ ரிசல்டன்ட்ங்கிறது நம்ம என்னது, விஎம்ஆர். ஆமாம், வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர், அதுதான் நம்ம அங்கேயும் யூஸ் பண்ணோம் ரிசல்டன்ட். இப்போ ரிசல்டன்ட்டே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். அப்போ நம்ம எப்படி நீந்தனோம்னா அங்கே வந்து சேருவோம், ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நீந்தணும். ஆமாவா? ரிவரோட வெலாசிட்டி முன்ன போல இங்கே இந்த டைரக்ஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் வெலாசிட்டி ஆஃப் ரிவர். வெலாசிட்டி ஆஃப் ரிவர் நம்ம எந்த டைரக்ஷனில் நீந்தோம்னா அந்த வெலாசிட்டிக்கு ஆப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மேக் பண்ணி நம்ம நீந்தனோம்னா அந்த வெலாசிட்டி வந்து நம்மளை தள்ளிக்கிட்டே வந்து நமக்கு தேவையான இடத்துல வந்து விட்டுரும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் ஆங்கிளை பொறுத்து
நான் அந்த வெலாசிட்டியை பொறுத்தும் அந்த ஆங்கிளை பொறுத்தும் இந்த ரிசல்டன்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் எப்படி இருந்ததுன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மேக் பண்ணணும். ஆப்போசிட் அந்த எண்டோட ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் மேக் பண்ணி நம்ம நீந்தணும். அந்த ஆங்கிள் வந்து நம்ம இந்த இடத்துல தீட்டான்னு கன்சிடர் பண்ணுறோம். முன்ன கன்சிடர் பண்ண மாதிரி இந்த டோட்டல் அகலத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், டீன் தான் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஒருவேளை அவங்க வெலாசிட்டி ஆஃப் ரிவர் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீ இந்த இடத்துல சைன் தீட்டா காஸ் தீட்டா யூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா அதில் யூஸ் பண்ண மாதிரி ஃபார்முலா எதுவும் தேவைப்படாது. சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ காஸ் தீட்டா எப்படி அப்ளை பண்ணலாம்? இது காஸ் தீட்டா அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ். அப்போ வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் டிவைட் பை வெலாசிட்டி ஆஃப் மேன். ஒருவேளை அந்த ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆங்கிளோட வேல்யூ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணிட்டு நமக்கு ஒருவேளை விஎம் தேவையா இல்லை விஎம்ஆர் தேவையா அப்படிங்கிறது ஏதோ 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்து நிறுத்த மாட்டாங்க, ஏதோ 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே சைன் தீட்டா யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி ஆஃப் ரிவர் பை வெலாசிட்டி ஆஃப் மேன். ஓகேங்களா? அப்போ அதில் 2 வேல்யூவில் ஏதோ ஒன்று கொடுத்து ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, நம்ம சைன் தீட்டா யூஸ் பண்ணி மீதி இருக்க ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை இது நம்ம இப்போ தான் நான் சொன்னேன் அதுக்கு ஆப்போசிட், இந்த வெலாசிட்டிக்கு நம்ம ஆப்போசிட்டாக பண்ணோம். அப்போ ஜஸ்ட் அதோட வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர் எப்படி கிடைக்கும்? bm ஸ்கொயர் மைனஸ் பிஆர் ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? முன்ன பார்த்த மாதிரியே ஜஸ்ட் நம்ம இங்கே மைனஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோதான். அதாவது ரிலேட்டிவ் வெலாசிட்டியில் இவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து 1 டைமென்ஷன் மோஷன், ரெண்டாவது 2 டைமென்ஷன் மோஷனில் முதல்ல அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க தெரியணும், டிகிரி கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம அது நார்த் சைடா ஈஸ்ட் சைடா வெஸ்ட் சைடா அதை கண்டுபிடிக்க தெரியணும். நெக்ஸ்ட் ரெயின்மேன் ப்ராப்ளம். ஓகேங்களா? அது ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த ஹிண்ட்ஸை வச்சு நம்ம ட்ரா பண்ணணும். கொடுத்துருக்க ஹிண்ட்ஸை வச்சு நம்ம ட்ரா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரிவர் கிராசிங்கும் 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? அவன் கொடுத்துருக்க ஹிண்ட்ஸை வச்சு இந்த டயக்ராம் வருமா, இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த டயக்ராம் வருமா, டயக்ராமை வரைஞ்சி அதில் கொடுத்துருக்க அந்த டேட்டாஸை நம்ம வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்மளால அதை வந்து சால்வ் பண்ணி முடிக்க முடியும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து சர்க்குலர் மோஷனை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.